திருச்செங்கோடு நகராட்சி கூட்டத்தில் பேசிய நகராட்சி தலைவர் நளினி, புதிதாக முளைத்து வந்த தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நகராட்சி பணியாளர்களை மிரட்டுவது தொடர்ந்தால் அவர் மீது புகார் அளிக்கப்படும் என எச்சரித்தார். உறுப்பினர்கள் இருந்து அவர்களது பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் ஒவ்வொரு வார்டுக்குள்ளேயும் உள்ள போய் மக்களை நம்ம அதிகாரிகளை கேட்கறது, இங்க இருக்கிற நம்ம அதிகாரிகள்கிட்ட பேசுறது, இதோட மட்டும் இல்லாமல் நேற்றைய முந்தைய நாள் எனக்கு போன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத பத்தி சாதார் பாளையத்துல இருக்க பிரச்சனையை பத்தி பேசுறாரு. இவர் உண்மையாகவே இவருக்கு நம்ம எதுவும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியும் மேடம், உங்களுக்கு சிறப்பு நிறைவேற்றானது உங்களுக்கு தெரியல. இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு வார்டிலும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வார்டுக்கு நகர்மன்ற உறுப்பினர்னு ஒரு மக்கள் பிரதிநிதி இருந்து மக்களோட வேலைகளை செய்து கொடுத்துட்டு இருக்காரு. இவர் சும்மா இல்ல வரப்போற அந்த எலெக்ஷன் நோக்கத்துல உள்ளுக்குள்ள போது ஒரு 10 சின்ன பையன்களை வச்சுட்டு அதுக்கு ஒரு 10 மக்கள் கூடுனாங்கன்னா அவங்கள வச்சு இது வலிக்கலன்னு கேட்கிறாரு. சார், இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் ஆணையருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நோக்கத்தோடு தனியான ஒரு நபர் இங்க அதிகாரிகளையோ யாரையும் நம்ம கிட்ட வேலை செய்யற பணியாளர்களையோ அவங்கள பேசுறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார். இத நீங்க எல்லா நம்மளோட அதிகாரிகள் யாருக்கும் எந்த ஒரு இது வந்தாலும் இதுக்கு உடனடியாக நீங்க கேஸ் கொடுக்கணும் இந்த பிரச்சனை. அதே போல நம்மளுடைய துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு அவங்க பேசக்கூடாது. இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களையும் எல்லாரையும் வேலை வாங்குறதுக்கு தான் மக்கள் பிரதிநிதிகளாகிய நகர்மன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. மக்கள் குறைகளை ஒவ்வொரு மாதங்களும் இவ்வளவு நேரம் கூட்டம் நடத்தி நம்ம பேசி சரி பண்ணி வச்சுட்டு வரோம். இவரு புதுசா எங்க இருந்தோ உழைச்சு திடீர்னு வார்டா போயிட்டு நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு கால் பண்றது, கடைசியா இப்ப நகர்மன்ற தலைவராகிய எனக்கு பண்ணி சில டீடைல்ஸ் வேணும்னு கேட்டாரு. எந்த டீடைல்ஸ் வேணாலும் நகராட்சி அன்னைக்கு வாங்கிக்க சொல்லி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன டீடைல்ஸ், எங்க எப்படி போகணும், தண்ணி எப்படி போகணும், கிரேடியன்ட் எங்க இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இன்னைக்கு 4 வருஷமா கழக தலைவரது ஆட்சியில திருச்செங்கோடு நகரத்துல இந்த 10 வருஷத்துல இல்லாத அத்தனை விஷயங்களை செய்து கொடுத்து இன்னைக்கு இந்த ஒரு நகராட்சியை சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்திருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இங்க ஒவ்வொரு கவுன்சிலர் பண்ற ஒர்க்கை இவர் யாரோ உள்ள பூந்து நடுவில் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதற்கெல்லாம் அப்புறம் நாங்க கண்டிப்பாக இது நம்ம போலீஸ் இந்த ரீதியாக தான் ஏதாவது துன்புறுத்தல்கள் ஏற்பட்டால் இதற்கு நாங்க விடை காணுவோம். இந்த நகராட்சியில் இருக்க எந்த அலுவலரையோ பணியாளர்களையோ மிரட்டக்கூடியவோ அதிகார தோரணையில் அவர் ஏதோ ஒரு பதவி எப்பொழுதோ வகித்திருக்கலாம், அதற்காக இங்க கேட்கறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லைங்கிறத எல்லா நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த மன்றத்தின் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுறதுக்கு அதுக்கு நாங்க உடனே பதிலடி கொடுத்துட்டோம். நீங்க அதிகாரிகளாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நம்ம பண்றோங்கிறத நீங்க தெளிவா சொல்லுங்க. யாருக்காகவும் எதற்காகவும் நம்ம அஞ்ச வேண்டிய நிலையில இல்லை.